ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற 5 காரியங்களுடைய பகுதி உண்டு என்று வேதம் சொல்கிறது. இந்த 5 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் செய்யும் போது ஆவிக்குரிய ஜீவிதம் தடுமாறாமல் இருக்கும். ஒன்று, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒன்று ஜெப ஜீவிதமாய் இருக்கிறது. இரண்டாவது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவதற்கு வேத வாசிப்பு அவசியமாய் இருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆராதனை செய்வது மூன்றாவது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தள்ளாடாமல் இருப்பதற்கு காரணமாய் இருக்கிறது. நான்காவது பகுதி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் பாவ அறிக்கை செய்யும்போது ஆவிக்குரிய ஜீவிதம் தள்ளாடாமல் இருக்கிறது. ஐந்தாவது பகுதி, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையுடைய பகுதியில் வேத வாசிப்பும் உபவாசமும் அவசியமாய் இருக்கிறது. இவைகளை நாம் செய்யும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் தளராமல் மேன்மை அடைகிறதா இருக்கிறது. பரிசுத்தத்துக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். பரனை நாம் தரிசிப்போம். ஆமென். அல்லேலூயா.